ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு இயல் 2க்கான டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாமா? ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்களேன். இளங்கோவடிகள் டேஸ் மரபை சேர்ந்தவர். ஸோ இளங்கோவடிகள் அப்படிங்கிறவர் சேர மரபை சேர்ந்தவர். ஸோ இவர் சேர மரபை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொன்ன விஷயம் வந்து எது, அதாவது எந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது, இளங்கோவடிகள் காலம் டேஸ் நூற்றாண்டு. ஸோ இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 2ஆம் நூற்றாண்டு. அதுவும் எதுங்க? கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? அடுத்து 3வது, பொருந்தாததை கண்டுபிடி. ஸோ இதில் திகிரி கருணை அப்படிங்கிறது நமக்கு பொருந்தாது. திங்கள் நிலவு கரெக்டு, அலர்னா மலர்தல்ங்கிறது கரெக்டு, கொங்குனா மகரந்தம் கரெக்டு. அப்போ திகிரி அப்படின்னா என்னதுங்க? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது, சுப்பிரமணியனுக்கு பாரதி எனும் பட்டத்தை வழங்கியவர் யார்? ஸோ சுப்பிரமணிய பாரதியாருக்கு அந்த பாரதி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கின மன்னர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுர மன்னர். ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்தது 5th கொஸ்டின், கப்பல் பறவை டேஸ் கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும் அப்படின்னா 400 கிலோமீட்டர் வரைக்குமே தரையிறங்காமல் பறக்கும். ஓகேங்களா? அடுத்தது 6th ஒன், பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் வந்து யாருங்க? ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சத்திமுத்த புலவர். ஸோ எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி அவர் பாடியிருப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது 7th ஒன், சிட்டுக்குருவிகள் டேஸ் நாட்கள் அடை காக்கும். ஸோ சிட்டுக்குருவிகள் வந்து எத்தனை நாட்களுங்க அடை காக்கும்? 14 நாட்கள் அடை காக்கும். சரிங்களா? 2 வாரம். உலக சிட்டுக்குருவிகள் தினம். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டானது. உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து என்னைக்கு வந்து கொண்டாடப்படுது அப்படின்னா மார்ச் 20. சரிங்களா? சரி, அடுத்து சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வைத்த பெயர் என்னதுங்க? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. சரிங்களா? என்னது? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. அடுத்தது, கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் த ஓல்டு மேன் அண்ட் த சி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. இதுவுமே வந்து முக்கியமான கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ 1954. சரிங்களா? அடுத்தது, முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைங்க? அஸ் யூஷுவல் இம்பார்ட்டண்ட்டானது தான். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. சரிங்களா? அடுத்தது, சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை எதுங்க? நாரை. சரிங்களா? ஸோ அந்த கோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை வந்து எதுங்க? ஆர்டிக் ஆலா. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யுங்கிறது நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? படிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது, கழுத்தில் சூடுவது டேஸ். ஸோ கழுத்தில் வந்து என்னங்க போடுவாங்க? தார். ஓகேங்களா? அடுத்து, கதிரவனின் மற்றொரு பெயர் வந்து என்ன அப்படின்னா ஞாயிறு. சரிங்களா? இது எல்லாமே எதங்க குறிக்குது? சூரியனை வந்து குறிக்குது. அடுத்தது, வெண்குடையை எப்படிங்க பிரித்து எழுதலாம்? வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாமா? ஆப்ஷன் பி. அடுத்து, பொற்கோட்டு அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? பொன் கூட்டல் கோட்டு அப்படின்னு வந்து பிரித்து எழுதலாமா? ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. அடுத்தது, கொங்கு கூட்டல் அலர் அப்படிங்கிறத எப்படிங்க சேர்த்து எழுதலாம்? கொங்கலர் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து எழுதலாமா? ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. அடுத்தது, அவன் கூட்டல் அழிப்போல் அப்படிங்கிறத எப்படி சேர்த்து எழுதலாம்? அவன் அழிப்போல். எங்கே இருக்குது அவன் அழிப்போல்ங்கிறது? ஆப்ஷன் பியில் வந்து நமக்கு பிளேஸ் ஆகிருக்கு. அடுத்து, கிணறு என்பதனை குறிக்கும் சொல் என்னதுங்க? ஈஸியாக மார்க் பண்ணலாம். என்னது? கேணி. அவ்வளோதான். அடுத்தது, சித்தம் அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளம். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருக்கோம். என்ன வரும்? 2 சுழி நா வரக்கூடிய மனம் அப்படிங்கிறது தான் சித்தம் உள்ளம் அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருப்போம். இதே 3 சுழி நா வரக்கூடியதுன்னா என்னதுங்க? நறு மனம் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? மயங்கொலிக்கு நமக்கு இது யூஸ் ஆகும். ஸோ தெளிவாக இதை என்ன பண்ணணும்? படித்து வச்சுக்கணும். அடுத்து, மாடங்கள் அப்படிங்கிறதோட பொருள் மாளிகையின் என்னதுங்க? அடுக்குகள். என்ன வரும்? மாளிகையின் அடுக்குகள். அடுத்தது, நன்மாடங்கள் அப்படிங்கிறத எப்படி நம்ம பிரித்து எழுதலாம்? ஸோ நன்மாடங்கள் அப்படிங்கிறத நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து எழுதலாம். அடுத்து, நிலத்தின் இடையே அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம்னா நிலத்தின் கூட்டல் இடையே அப்படின்னு வந்து நம்ம பிரித்து எழுதலாம். அடுத்தது, முத்து கூட்டல் சுடருங்கிறத முத்து சுடர். இச்சு வந்து இடையில வந்து வரணும். சரிங்களா? அது வந்து முத்து சுடர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? சேர்த்து எழுதலாம். அடுத்தது, நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி அப்படின்னு வரணும். ஓ வரணும் இல்லைங்களா? நிலா ஒளி அப்படின்னு வந்து நம்ம சேர்த்து எழுதலாம். அடுத்தது, தட்ப வெப்பம் அப்படிங்கிற சொல்ல வந்து எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தட்பம் கூட்டல் வெப்பம். அடுத்தது வேதியுரங்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? வேதி கூட்டல் உரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து எழுதலாம். அடுத்தது தரை கூட்டல் இறங்கும்ங்கிறத எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம்? தரை இறங்கும். எப்படி? தரை இறங்கும் அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதலாம். அடுத்து வழி கூட்டல் தடம்ங்கிறது வழித்தடம். இடையில என்ன வரணும்? இத்து வந்து நமக்கு வரணும். அவ்வளோதான். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி வந்து எதுங்க? ஸோ சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதிங்கிறது துருவ பகுதி. சரிங்களா? அடுத்தது மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்னதுங்க? ஸோ திருக்குறளில் வந்து கொஷின் இருக்கும் இல்லைங்களா? ஸோ மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். அடுத்தது ஒருவருக்கு சிறந்த அணி அப்படிங்கிறது என்னதுங்க? சொல். இனிமையான சொல் பேசுகிறது தான் ஒருவருக்கு சிறந்த அணி அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருப்பார் இல்லைங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள். ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் எந்த மன்னன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஸோ ஆத்திமலர் மாலையை அணிந்த மன்னன் சோழ மன்னன். ஓகேவா? சரி, அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்க. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். இவர் சோழ மரபை சேர்ந்தவர். ஸோ சிலப்பதிகாரத்தை இயற்றினவர் வந்து யாருங்க? சீத்தலை சாத்தனாரா? தவறு. இவர் சோழ மரபை சார்ந்தவர். அதாவது சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சோழ மரபை சார்ந்தவரா? கிடையாது. அவர் சேர மரபு. அப்போ 2 கூற்றுமே எப்படிங்க இருக்குது? தவறாக தான் இருக்குது. அப்போ கூற்று 1, 2 தவறானது. சரி, அடுத்தது இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிறது என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. சிலப்பதிகாரம் தமிழின் டேஸ் காப்பியம். ஸோ சிலப்பதிகாரம் தமிழோட முதல் காப்பியம் இல்லைங்களா? சரி, அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய முதல். அடுத்து பாரதியாரோட இயற்பெயர் என்னதுங்க? ஸோ பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். சரி, அடுத்தது பாரதியார் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ கொய்யா கனிங்கிறது யார் எழுதுனது? பாவலரேறு எழுதுனது, பெருஞ்சித்திரனார் எழுதுனது இல்லைங்களா? அப்போ இவரோட நூலில் அது பொருந்தாதது. அடுத்து காணி நிலம் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ காணி நிலம் அப்படிங்கிற பாடல் யார் எழுதுனது? பாரதியார் எழுதுனது. அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பாரதியார் கவிதைகளா இல்லை பாரதி கவிதைகளான்னு வந்து சந்தேகம் வரும். அந்த நூல்லே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க? இது பாரதியார் கவிதைகள்ங்கிற புக்கில் இடம்பெற்றதுன்னு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அவ்வளோதான். அடுத்தது பாரதி எந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். அடுத்து ஃப்ரைக்ரேட் பேர்ட் அப்படிங்கிறது என்னதுங்க? கப்பல் பறவை. அவ்வளோதான். அடுத்தது கிழவனும் கடலும் என்பது டேஸ் புதினம் அப்படின்னா ஆங்கில புதினம். அடுத்தது கிழவனும் கடலும் என்னும் புதினத்தை இயற்றியவர் வந்து யாருங்க? எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர். இவர் தான் என்ன வாங்கினார்? 1954 நோபல் பரிசு வாங்கினார் இல்லைங்களா? அடுத்து எழுத்து அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அது என்னென்னங்க? முதல் எழுத்து, சார்பெழுத்து. அவ்வளோதான். அடுத்து ஆயுத எழுத்தின் வேறு பெயர் வந்து என்னதுங்க? ஆயுத எழுத்தின் வேறு பெயர் முப்புள்ளி. சரிங்களா? சரி, வேறு என்னென்ன இருக்குது? முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, தனிநிலை அக்கேனம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பெல்லிங்ஸ் வந்து மாற்றிருக்கனால நமக்கு இந்த முப்புள்ளி அப்படிங்கிறது தான் கரெக்டானது. சரியா? அடுத்தது புல் அப்படின்னா என்ன? பறவைனா என்ன? சரணாலயம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? புல் அப்படிங்கிறது என்னது? பறவை. இந்த பறவை அப்படிங்கிறதோடது கடல். இந்த சரணாலயங்கிறது புகலிடம். அப்படியே ரிவர்ஸில் வந்திருக்கா? அப்போ ஆப்ஷன் என்ன வரணும்? 3, 2, 1ன்றது வரணும். ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. அடுத்தது காண்டினென்ட், மைக்ரேஷன், சாங்சுரி. ஸோ காண்டினென்ட் அப்படின்னா கண்டம், மைக்ரேஷன்னா வலசை போகிறது, சாங்சுரி அப்படின்னா புகலிடம். அப்போ இதுவுமே 3, 2, 1 தான் நமக்கு வரணும். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. அடுத்து வந்து பாருங்கள், சார்பெழுத்து எத்தனை வகைங்கப்படும்? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 10 வகைப்படும். அடுத்தது இந்தியாவின் பறவை மனிதர் வந்து யாருங்க? ஸோ இந்தியாவின் பறவை மனிதர்ங்கிறவர் டாக்டர் சலீம் அலி. அவ்வளோதான். அப்போ 6ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய என்ன கொஷின்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம ஒரே இடத்துல 50 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் 6ஆம் வகுப்பு இயல் 3ஓட டெஸ்ட் கொஷினோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.